வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம வந்து பெரிய பிள்ளைங்களை படிக்க வச்சாலும், வெளிநாடு போய் படிக்க வச்சாலும், இங்கிலீஷில் படித்தாலும், என்ன வேலை பார்த்தாலும் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்மளுக்கு சமைக்கணும்ல, பசி எடுக்கும்ல. அப்போ நம்ம சமையலும் கற்றுக் கொடுக்கணும்ல நம்ம பிள்ளைங்களுக்கு. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அதுக்காக நான் என் பேத்திக்கு வந்து ரசம் வைக்கிறது எப்படின்னு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க என் பேத்தி எப்படி ரசம் போட்டாங்கன்னு பார்ப்போம். என்னோட பேத்தி ரசம் கூட்டி வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன பாப்பா போட்டிருக்கீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்து பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுட்டு 2-3 மிளகாய், ஜீரகம், மிளகு, அப்புறம் லைட்டா கொஞ்சம் 2 தலை கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் புளி தண்ணியை நல்லா கரைச்சி புளி தனியாக எடுத்து அந்த தண்ணியில் வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த புளி தண்ணியோட சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, அப்புறம் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு ஓரமாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் கூட்டி ஓரமாக இப்போ வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 2 தக்காளி பழத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளியை நல்லா கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சொட்டு தண்ணி ஊற்றி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நுணுக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு பாப்பா. அந்த பெருங்காய கட்டியெல்லாம் எடுத்து போட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில தான் தாளிப்பீங்களா? ஆமாம், அப்போதான் உடம்புக்கு நல்லது. சூப்பர். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகும் உளுந்தும் கடுகு பொரிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்து வரமிளகாவும் கருவேப்பிலையை போடுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்மளோட ரசம் ரெடி. இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரசம் சூப்பராக கூட்டி வச்சாச்சு. என் பேத்தி இண்டக்ஷனில் தூக்கி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இண்டக்ஷனில் தூக்கி வச்சு சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். வாவ், சூப்பரான ரசம் என் பேத்திக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நொரை வந்தோடனே நம்ம அடுப்பில் வந்து எடுத்து சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்டான ரசம் ரெடி. பேத்திக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரசம் வச்சுட்டாங்க. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான். ரசம் வந்து இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சா கடுத்த மாதிரி போயிடும். அதனால இந்த ரசத்தை வந்து இப்போ என் பேத்தி பேர பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சளி இருமலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது.